தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைப்பதில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் விசிக இன்று மாலை 4 மணிக்கு தனது முடிவை அறிவிப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக அரசியலில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இழுபறியான நிலைகளுக்கு நடுவே ஆளுநருடைய முடிவுதான் இதன் பிறகு ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும். ஏனென்றால் வழக்கமாகவே ஆளுநருடைய முடிவை 4 அதிகாரங்களாக சொல்லுவார்கள். ஆனால் நடைமுறையிலே அதற்கு கூடுதலாக ஒரு அதிகாரம் கூட ஆளுநருக்கு இருக்கும். ஆளுநருடைய அதிகாரத்தை ஆட்சித்துறை அதிகாரம், சட்டமன்றத்துறை அதிகாரம், நிதி சார்ந்த அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள் என்று 4ஆக பிரிப்பார்கள். ஆனால் விருப்புரிமை அதிகாரம் என்ற ஒன்றையும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரமாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த விருப்புரிமை அதிகாரத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் யாரை முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அழைக்க வேண்டும் என்பது போன்ற முடிவுகளை எடுக்கின்றார். சில ஜனநாயக நாட்டிலே, அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு உட்பட்டு பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவரைத்தான் ஆளுநர் அழைப்பார். அதாவது ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பார். இருந்தாலும் கூட இந்த சட்ட விதிகள் ஆளுநர் முதலமைச்சராக யார் பதவி ஏற்க வேண்டும் என்பதை எவ்வாறு தீர்மானிப்பார் என்பதையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள் 154, 163, 164 இந்த அரசியலமைப்பினுடைய சட்டக்கூறுகள் தான் எடுத்து கூறுகின்றன. இந்த ஷரத்துகள் தான் முதலமைச்சரை எவ்வாறு பதவி ஏற்க வைக்க வேண்டும், ஆளுநர் எவ்வாறு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறுகின்றது. அதில் அவருடைய விருப்புரிமை முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் 118 என்ற பெரும்பான்மை இடங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் முதலமைச்சராக உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று கூறுகின்றார். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டக்கூறுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அதில் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். முதலமைச்சராக நியமிக்கப்படுபவர் சட்டப்பேரவையினுடைய பெரும்பான்மையை பெற்றிருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை என்பதாகவெல்லாம் சட்டக்கூறுகளில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நியமிக்கப்பட்ட ஒருவர், முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டப்பேரவையிலே பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இந்த சட்டக்கூறுகளில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் நடைமுறையில் இது போன்ற ஒரு நடைமுறையெல்லாம் பின்பற்றப்படுவதில்லை. ஏனென்றால் சட்டப்பேரவையிலே பெரும்பான்மை பெற்றவர்களை அழைத்து ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு அழைப்பு விடுப்பது மட்டுமே ஆளுநருடைய பணியாக இருந்து வருகின்றது. சட்டக்கூறுகள் மட்டுமல்லாமல் அதன் பிறகு பல்வேறு சட்ட திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சட்ட திருத்தங்களின் அடிப்படையிலே சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அதன் பிறகாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகள், சர்க்காரியா கமிஷன் வழங்கியிருந்த ஆளுநர் தொடர்பான பரிந்துரைகள், இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த பதவி பிரமாணத்தை எல்லாம் முதலமைச்சர்களுக்கு ஆளுநர்கள் செய்து வைக்கின்றார்கள். அதன்படி தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சியை தான் ஆளுநர் அழைக்க வேண்டும் என்பதையும் கடந்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் அவர்களை ஆட்சி பொறுப்பேற்பதற்கு கூட ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அதற்கான அதிகாரம் விருப்புரிமை அடிப்படையிலே ஆளுநருக்கு உண்டு. எனவே இதுபோன்று முதலமைச்சருக்கான பதவியேற்பு நிகழ்வை ஆளுநர் முன்னெடுக்கும் பொழுது விதிகளை சுட்டிக்காட்டி ஆளுநரிடம் இந்த முறைப்படிதான் அவர் செயல்பட வேண்டும் என்று யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது ஆளுநருக்கு. ஆளுநர் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சி ஒரு 100 இடங்களில் இருக்கின்றது என்றால் 2ஆவதாகவும் 3ஆவதாகவும் வந்திருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் 20 இணைந்து ஆட்சி அமைக்க முற்படுகின்றோம், எங்களுடைய பெரும்பான்மை 130 இருக்கும் என்று சொல்லும் பொழுது 130 இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் அவர்களுடைய கடிதத்தை பெற்று ஆளுநர் ஆட்சியில் அமர்த்துவார். அது போன்ற அதிகாரங்கள் ஆளுநருக்கு உண்டு. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் பொறுப்பு ஏற்பாரா அல்லது அதிலிருந்து மற்ற தலைவர்களுக்கான வாய்ப்பை தமிழக ஆளுநர் வழங்குவாரா என்பது ஆளுநருடைய தனிப்பட்ட விருப்புரிமைக்கு உட்பட்டது. எனவே ஆளுநர் எடுக்க போகின்ற முடிவுகள் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களிடம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வைக்க முடியுமா என்பதுதான் தாவேகாவிற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது. இன்று மாலைக்குள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவதாக திருமாவளவன் கூறியிருக்கின்றார். எனவே திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்தால் தாவேகா எளிதாக ஆட்சி அமைக்கும். அப்படி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக திருப்பாவிட்டால் இந்த ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சூழல் இருக்கின்றது. அதன் பிறகு திங்கட்கிழமைக்கு மேலாக ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். சட்டப்பேரவையிலே பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்குரிய முயற்சியிலே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு முன்பாக பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் அடிப்படையில் கூட அந்த நடைமுறைகளில் பெரும்பான்மை பெற்றவர்களுக்கு
அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்பதற்கெல்லாம் வழிவகை செய்யப்படும். ஆனாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலே அது போன்ற ஒரு நிலை இல்லை. அதாவது அறுதி பெரும்பான்மை பெற்றவர்களை மட்டுமே ஆட்சி பொறுப்பேற்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. எனவே இதற்கு மேலே எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே ஆளுநருடைய தனிப்பட்ட முடிவுகளாகத்தான் இருக்கும் என்பதை பார்த்து வருகின்றோம். எனவே இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கப் போகின்ற நிலைப்பாட்டை பொறுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் தொடர்ந்து நிலவுகின்றதா அல்லது அது ஒரு முடிவுக்கு வரப்போகின்றதா என்பது தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.